ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2023ல வெளியான டெவில்ஸ் பெனித் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேண்டசி கலந்த ஹாரர் த்ரில்லர் கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவோட தாத்தாவுக்கு ஒரு பூர்வீக நிலம் இருக்கு. ஆனா அது பழங்குடி மக்களுக்காக தான் ஒதுக்கப்பட்டது. இப்படி இருக்க பட்சத்துல திடீர்னு ஹீரோவோட தாத்தா இறந்து விடுவாரு. சோ தாத்தாவுக்கு சொந்தமான நிலத்தை பேரனான நம்ம ஹீரோவும் தம்பிக்காரனும் தாத்தாவோட நிலத்தை நிரந்தரமா அந்த பழங்குடி மக்கள் கிட்டயே கொடுத்துடலாமா, அப்படி இல்லன்னா ஒரு வெளியூர்காரனுக்கு பணத்துக்காக வித்தரலாமாங்கிற யோசனைக்கு வராங்க. ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள இருந்து மர்மமான மிருகம் கத்தக்கூடிய சத்தமும் சிகப்பு நிற கண்களை கொண்ட ஒரு அசுரனையும் கவனிக்கிறாங்க. யார் அந்த அரக்கன், எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தான்னு எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அந்த மிருகத்தை சாகடிச்சாங்களா, அப்படி இல்லன்னா அந்த மிருகத்தால இவங்க சாகடிக்கப்பட்டாங்களா, இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. மறக்காம தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படத்தை பாருங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிபிகேஷன் டக்குன்னு உங்களுக்கு வரும். அண்ட் இன்னொரு விஷயம், படம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை தயவு செஞ்சு படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்துல இரவு நேரத்துல ஒரு மிகப்பெரிய காடு. அங்க கிளாட்டுங்கிற ஒரு ஆளு எதையோ ஒண்ணு பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. கையில ஒரு சின்ன மேப்பும் இருக்கு. இதுக்கடையில காடுகளுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு இவங்கள துரத்துற மாதிரியும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மரங்கள் தாறுமாறா அசைற விஷயத்தை வச்சு நம்மளால இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா கிளாட்டு கையில இருக்க மேப்ல மாதிரியே ஒரு சின்ன கேவை கண்டுபிடிக்கிறாரு. உடனே உள்ள போலான்னு நினைக்கும் போது கரெக்டா கையில துப்பாக்கியோட ஒரு குல்லா மண்டையா முன்னாடி வந்து நிக்கிறான். யோ கிளாட்டு, ஒழுங்கா அதை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்படி இல்ல தோட்டாவை வச்சு உனக்கு நரகத்துக்கு டாட்டா காட்டிடுவேன். இருந்தாலும் கிளாட் அதையெல்லாம் பார்த்து பயப்படாம கையில இருந்த மேப்பை அங்க இருக்க கேவுக்குள்ள தூக்கி போட்டாரு. உனக்கு தில் இருந்தா நீயே போய் எடுத்துக்கோ. அண்ட் இன்னொரு விஷயம், பழங்குடி மக்களையும் இந்த நிலத்தையும் எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு தெரியும். இவங்களுக்காக சாகிறத நான் பெருமையா நினைக்கிறேன். அப்ப திடீர்னு எதிர்பாராத நேரத்துல குல்லா மண்டையனுக்கு பின்னாடி மரங்களை எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு ஒரு பயங்கரமான அரக்க ஓடி வர மாதிரி தெரியுது. உடனே யோசிக்காம துப்பாக்கியை வச்சு கிளாட்டோட கதையை முடிச்சிட்டு குல்லாமண்டைய அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆகி ஓடி போற மாதிரி தெரியுது. கட் பண்ணா இந்த இடத்துல மங்களகரமா டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த சில பல வாரங்களுக்கு அப்புறமா நம்ம படத்தோட ஹீரோ சிட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு தன்னோட தம்பியை பாக்குறதுக்காக ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கான். சரியா 7 வயசா இருக்கும் போதே ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா தான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த ஆளுமே நல்லவன் கிடையாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு ஹீரோ தான் அம்மா கூட சிட்டிக்குள்ளயும் தம்பிக்காரன் தான் அப்பா கூடயும் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கான். ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி தம்பிக்காரன் நல்லா வளர்ந்ததுமே இந்த அப்பங்காரன் ஜாக்கு தான் புள்ளைய விட்டுட்டு பைபிள்ல தனியா ஓடி போயிட்டாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஹீரோவோட தம்பிக்காரனுக்கு மாசம் தான் அப்பா கிட்ட இருந்து பணம் மட்டும் கரெக்டா வந்துட்டு இருக்கும். சோ அதை வச்சுதான் தன்னோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கான். இப்ப நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ கதவை தட்டி பாக்குறான். உள்ள தம்பிக்காரனை காணோம். சந்தேகத்துல பக்கத்துல இருக்க கார்டனுக்கு வந்து பாக்கும்போது அங்க ஒரு கங்காரு இறந்து போயிருக்க விஷயத்தை கவனிக்கிறான். அதுவும் சாதாரணமா கிடையாது, ரொம்ப கோரமான முறையில இறந்து போயிருக்கு. ஒருவேளை கரடி அப்படி இல்லைன்னா முதல்ல தாக்கி இருக்குமோன்னு ஹீரோ யோசனையில இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு தம்பிக்கார வரான். பரவாயில்லையே, லெட்டர் போட்ட 2 நாள்ல இங்க வந்துட்ட. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கங்காரி எப்படி இறந்து போச்சு? இந்த ஆத்துக்குள்ள ஏதோ முதலைகள் இருக்கா என்ன? ஏன்பா நீ ஆஸ்திரேலியால இருக்க, மறந்துட்டியா என்ன? எல்லா நீர்நிலைகள்லயுமே முதலைகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் பேசிட்டு 2 பேருமே மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா ஹீரோவுக்கு ப்ரூட்டோன்னு ஒரு செல்ல பிராணியும் இருக்கு. அப்பதான் ஹீரோவும், என்னாச்சு, எதுக்காக என்ன உடனே வர சொன்ன? டேய், உனக்கு தாத்தா காட்டுக்குள்ள ஒரு மிருகம் தாக்கப்பட்டு இறந்து போனாரே, அந்த விஷயம் தெரியும்ல? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அவர் இறந்து போய் மாசக்கணக்கில் ஆயிடுச்சு. கொஞ்சம் நீயே இத பாரு. தாத்தா தான் கைப்பட இந்த லெட்டரை எனக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, பரம்பரையா பழங்குடி மக்கள் நம்ம இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னோட ஆசை நிரந்தரமா அந்த பழங்குடி மக்கள் நம்ம இடத்துலயே வாழணும். ஆனா ஒருவேளை உனக்கு அந்த இடத்த விக்கணும்னு ஆசைப்பட்டா அது உன்னோட விருப்பம். ஆனா கண்டிப்பா நீ நல்ல முடிவை மட்டும்தான் எடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு தம்பிக்கார நிக்குக்கு அந்த லெட்டர் அனுப்பியிருக்காரு. இதை படிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு இருக்க ஒரே ஒரு எண்ணம், பழங்குடி மக்கள் ரொம்ப பாவப்பட்ட மக்கள், அதனால அவங்களுக்கு உதவியா அந்த இடம் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறான். ஆனா நிக்கிட்டே இந்த விஷயத்த நேரடியா சொல்ல முடியாது. ஏன்னா 7 வயசா இருக்கும் போது பிரிஞ்சு போன அண்ணன் தம்பி திரும்ப இப்பதான் பாக்குறாங்க. சோ நீ இப்படிதான் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோவாலையும் கட் அண்ட் ரைட்டா பேச முடியாது. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ள வந்த தம்பிக்கார இறந்து போன அந்த கங்காரு இருக்கும் பாத்தீங்களா, அதை குளிய தோண்டி ஹீரோவோட உதவியால மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டான். மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்க போட்டோக்கள்ல தாத்தாவுக்கு பக்கத்துல ஒரு வயசான ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இவரோட பேரு கால்வின். இந்த பழங்குடி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட கிராம தலைவர். இத பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த கால்வின் வீட்டுக்கே வந்துட்டாரு. சார் உள்ள வாங்க, இப்பதான் உங்களை போட்டோல பார்த்தேன். தம்பி அதெல்லாம் இருக்கட்டும், இங்க நிக்குங்கிறது யாரு? இதோ என்னோட தம்பி தான். சரி, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பொறுமையா நடந்துகிட்டே பேசும்போது பேச்சு வாக்குல கால்வினோ, இந்த பாருப்பா, உங்க தாத்தா பழங்குடி மக்களோட நன்மைக்காக நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்தாரு. சோ எக்காரணத்தை கொண்டும் நீங்க அந்த நிலத்தை யாருக்கும் விற்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பதிலுக்கு தம்பிக்காரனோ, சார் நானும் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எனக்கு பணத்தோட தேவை கொஞ்சம் அதிகமா இருக்கு, நீங்க பணத்தை கொடுங்க, இடத்த நான் உங்ககிட்டயே கொடுத்துறேன். ஆனா கால்வின் கேட்ட விஷயத்துக்கு பதிலே சொல்லாம அமைதியா சிரிச்சபடி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. அண்ணன் தம்பி 2 பேருமே சரக்கு அடிக்கிற நேரத்துல பேச்சு வாக்குல தம்பிக்காரனோ, இந்த பாரு, நான் உள்ளூர்ல ஒரு டெவலப்பரை பார்த்தேன், அவனுக்கு
அவனுக்கு நம்ம தாத்தாவோட பரம்பரை இடம் வேணும்னு ஆசைப்படுறான். சொன்னா நம்ப மாட்டேன், நினைக்கிறத விட அதிகமான படமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். பதில் எதுவுமே பேசாம ஹீரோ அமைதியா இருக்கும்போது திடீர்னு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மிருகத்தோட கர்ஜனை பண்ணக்கூடிய சத்தம் கேக்குது. ஆனா அது கண்டிப்பா கரடியோ சிங்கமோ புலியோ கிடையாது. சோ பயந்து போன நம்மளுங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. நேரம் போக நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனா ஹீரோவுக்கு வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்டு டப்புன்னு கண்ணு முழிக்கிறான். கையில ஒரு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு யாராவது வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது வழியில தம்பிக்காரன் வந்துட்டான். டேய் என்னடா ஆச்சு? உனக்கு கேட்ட அதே சத்தம் தான் எனக்கும் கேட்டுச்சு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட பின்பக்கத்துல ஒரு கருப்பு நிற நிழல் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போற மாதிரி தெரியுது. ஆனா நம்மளுங்க இந்த விஷயத்த கவனிக்கல. சோ மறுபடியும் பெட்ல தூங்க போயிடுவாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. ஒரு தகர டப்பா வேன் ஒண்ணு நம்ம நிக்கோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து ஒரு 5 பேர் இறங்குறாங்க. அதுல இந்த கண்ணாடி போட்டிருக்கால இவனோட பேரு பிஜே, அப்புறம் ஒரு தாடிக்காரன் அவனோட கேர்ள் ஃபிரெண்டு, அப்புறம் பாக்குறதுக்கு அம்சமா இருக்கா பாத்தீங்களா இவளோட பேரு ரெபேக்கா, கடைசியா நம்ம ஹீரோயின். இவங்க எல்லாருமே நிக்கோட ஃப்ரெண்ட்ஸ். சோ வீக்கெண்டை என்ஜாய் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கானுங்க. வீட்டுக்குள்ள வரும்போது மொத்த பேருமே ஹீரோவுக்கு ஹாய் சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு காதல் ஓடி இருக்கும். அந்த நேரத்துல நம்மால தன் கெரியர்ல கொஞ்சம் மேல வரலாம்னு சொல்லிட்டு படிப்பு மேல அதிகம் ஆர்வம் செலுத்திருப்பான். அதனாலேயே ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அதனால சோகத்தோடய பாத்துக்கிறாங்க. கட் பண்ணா நைட் ஆகுது. ஜாலியா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அப்ப சரக்கு அதிகமானதால ரெபேக்கா டக்குன்னு பக்கத்துல இருக்க தம்பிக்காரனை கிஸ் அடிக்க 2 பேருக்கும் மனசளவுல பிடிச்சு போயிடுச்சு. சோ ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள போயிட்டானுங்க. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்ப இந்த பிஜேவும் ஹீரோயினும் தான் கரண்ட்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏ ஹீரோயின் நீ போய் வேனை ரெடி பண்ண, நம்ம நைட்டு அங்கேயே தூங்கிக்கலாம். சரின்னு ஹீரோயின் இப்ப அங்க இருந்து போனதுமே சடனா காட்டுக்குள்ள இருந்து மறுபடியும் ஏதோ ஒரு மிருகத்தோட கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. அப்ப பிஜே பாருங்களேன் வேணும்னே தாடிக்காரனை கூப்பிட்டு காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது, நீ போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா. அந்த பைத்தியக்காரனும் போதையில அந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ள கிளம்பிடுவான். அடுத்து வீட்டை விட்டு ஹீரோ வெளியில வரும்போது கரெக்டா வேன் கிட்ட நம்ம ஹீரோயின் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவனை திரும்ப பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எது சந்தோஷமா? என்ன சந்தோஷத்தை நீ எப்படி பாத்துட்ட? இல்ல நீயும் அந்த பிஜேவும் காதலிக்கிறீங்கல்ல, எது காதலா? இந்த பாரு அவன் என்ன காதலிக்கிறான், ஆனா எனக்கு அவன் மேல பெருசா ஈடுபாடு இல்ல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா காட்டுக்குள்ள போன அந்த தாடிக்காரர் இருக்கால அவன் பயங்கரமா கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போன ஹீரோயின் வேக வேகமா பிஜே கிட்ட ஓடி வராங்க. பார்த்தா அந்த பைப்புல தாடிக்காரனோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அவ கூட ஒண்ணுமா இருப்பான். இத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இந்த பிஜேவை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவன் தன்னை ஏமாத்துறாங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டா. நீ முதல்ல என் தம்பி கிட்ட தாடிக்காரன் காட்டுக்குள்ள போன விஷயத்த சொல்ல, நான் போய் முதல்ல அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா காட்டுக்குள்ள வரான். பொறுமையா ஒவ்வொரு இடமா தேடும் போது ஒரு வழியா தாடிக்காரனை பார்த்துட்டான். நல்ல வேலை பைப்புள்ளைக்கு எதுவும் ஆகல. ஆக்சுவலா இந்த பைத்தியக்காரன் அதிகமா தண்ணி அடிச்சிருப்பான்ல, அது மூலமா பையன் வாந்தி எடுத்திருக்கான். அந்த சத்தம் தான் இவன் பயந்து போய் கத்தன மாதிரி கேட்டிருக்கு. உடனே தாடிக்காரனை கைத்தாங்களா தூக்கும் போது கண்ணு கிட்ட தூரத்துல ஒரு மிகப்பெரிய புதர்களுக்கு நடுவுல சிகப்பு நிறத்துல மிருகத்தோட கண்கள் மாதிரியான ஏதோ ஒண்ண ஹீரோ கவனிக்கிறான். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த கண்கள் டக்குன்னு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடும். இருந்தாலும் இது எதையுமே பெருசா கண்டுக்காத ஹீரோ தாடிக்காரனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். என்னாச்சு, ஏன் இந்த தாடிக்காரன் கத்தனான்னு கேட்கும்போது ஹீரோ தான் பார்த்தா அந்த சிகப்பு கண்களை பத்தி சொல்லவே இல்ல. இதுக்கடையில ஹீரோயின் வேற, நான் பிஜே கூட தூங்க மாட்டேன், இதே இடத்துல சேர்ல உட்காந்துக்கிறேன், முட்டாளானி வெளியில ஆபத்து இருக்கு, வா முதல்ல வீட்டுக்குள்ள தூங்கு. பிஜே மேல இருக்க கோவத்தால இவளும் வீட்டுக்குள்ள போயிடுவா. ஆனா பிஜே மட்டும் அங்க இருக்க வேன்லயே தூங்கிடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இறந்து போன தாத்தாவோட திங்ஸ் எல்லாம் ஹீரோ புரட்டி பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பரோட கிளிப் கிடைக்குது. என்னன்னு படிக்கும் போது பாட்டியும் காட்டுக்குள்ளதான் தொலைஞ்சு போயிருக்காங்க. ஆனா போலீஸ் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் கூட அவங்களோட உடம்ப கண்டுபிடிக்க முடியல. சோ ஏரிகள்ல விழுந்து இறந்து போயிருப்பாங்களோன்னு கேஸ பாதியிலேயே முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான மேப்பும் ஹீரோவோட கையில மாறுது. சோ சந்தேகத்துல தாத்தாவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தால பக்கத்துல இருக்க சிட்டிக்கு போலாங்கிற முடிவுக்கு வரான். ஏன்னா அங்கதான் ஃப்ரீயா வைஃபை கிடைக்கும். இன்னொரு பக்கத்துல தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச தம்பிக்காரன் ரெபேக்கா கூட ரொம்ப ஜொல்லு விட்டு பேசிட்டு இருக்கான். உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாழ்க்கையோட எல்லா நேரங்களையும் நான் உன் கூட இருக்க விரும்புறேன், கவலைப்படாத, நான் முதல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கிட்டு வந்து நானே சமைச்சு கொடுக்குறேன். இப்படி பேசிக்கிட்டே வரும்போது எனக்கும் மார்க்கெட்ல ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒட்டிப்பா. அதே டைம்ல ஹீரோவும் சிட்டிக்குள்ள கிளம்புற விஷயத்த பார்த்து நாங்களும் வரோன்னு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோ நம்ம ஆளுங்களை சூப்பர் மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு வைஃபைக்காக பக்கத்துல இருக்க ஒரு கடைக்குள்ள வந்து உட்காந்துப்பான். இறந்து போன பாட்டியை பத்தியும் தாத்தா பத்தியும் செக் பண்ணும்போது அப்பதான் இன்டர்நெட்ல தாத்தாவை பத்தி இன்னொரு விஷயத்தையே ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். கிரிப்டோஜாலஜின்னு சொல்லப்படக்கூடிய புராண கதைகள்ல சொல்லப்பட்ட உயிரினங்கள் இருக்குல்ல, அத பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கான வேலையை பார்த்தாரு. அத பத்தின ஒரு சின்ன ஆர்டிகல் கூட வெளியிட்டு இருக்காரு. ஆனா தாத்தா இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளருங்கிற விஷயத்த நம்ம கிட்ட ஏன் ஒரு தடவை கூட சொல்லலன்னு தீர்க்கப்படாத ஒரு புதிராவே இருக்கு. அடுத்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்க நிக்கோ ஹீரோயினும் பேச்சு வாக்கல இந்த ஹீரோ ஒரு சுயநலவாதி தெரியுமா, தன்னோட கெரியருக்காக தனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே விட்டுருவான். நிக்கோ தலையாட்டி பொம்மை மாதிரி ஆமாங்கிறான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, 7 வயசா இருக்கும்போது என்ன விட்டுட்டு எங்க அம்மா கூட அவன் போயிட்டான். ஒருவேளை என் கூட இருந்திருந்தா கண்டிப்பா நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, தனியா ஒரு அனாதை மாதிரி வாழ வேண்டிய நிலைமையும் எனக்கு வந்திருக்காது. இந்த மாதிரிலாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுல இருக்க ரெபேக்கா குளிக்கலாமேன்னு பக்கத்துல இருக்க ஆத்துக்கு 2 பீஸ்ல போயிட்டு இருக்கா. இதை கவனிக்கக்கூடிய பிஜே சும்மா இருப்பானா, பையன் 1 நம்பர் காஜி. சோ பின்னாடியே ரெபேக்காவை ஃபாலோ பண்ணபடி போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த அங்க இருக்க தாடி
தாடிக்காரனும் கேர்ள் ஃபிரெண்டும் கவனிக்கிறாங்க. அடுத்து காட்டுக்குள்ள வந்த ரெபேக்கா பொறுமையா ஒவ்வொரு இடமா நடந்து போகும்போது சடனா அங்க இருக்க மரத்துக்கு பக்கத்துல பச்சவந்திய போல தான் வண்ணங்களை மாத்தி மரத்தோட மரமா ஒரு பெரிய அரக்க நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. அதே டைம்ல கால் லைட்டா தடுமாறும். சோ காலுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு மறுபடியும் மரத்தை கவனிக்கும் போது இப்ப அந்த இடத்துல அரக்கனை காணோம். அட இப்ப நம்ம பார்த்தது கனவா நனவான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே காட்டுக்குள்ள இருந்து அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. சோ உயிருக்கு பயந்து போனவ வேகமா ஓடி வந்து அங்க இருக்க ஆத்துக்குள்ளேயே தாவி குதிக்கிறா. அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்த பிஜே வெளியில வரான். ஒரு நிமிஷம் இப்ப பார்த்து பயந்து போயிடுவா. டேய் நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு, நீ ட்ரெஸ் போடலையா? அட கரும முச்சவனே, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடு. அட என்ன சும்மா நடிக்கிற? அந்த தாடிக்காரன் கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு எப்படி ஒத்துழைச்சா தெரியுமா? உன் மேலையும் ஹீரோயின் மேலையும் எனக்கு தனியா ஒரு கண்ணு இருக்கு. ஆனா சரியான நேரம் தான் கிடைக்கல. பாத்தியா இப்ப இங்க யாரும் கிடையாது. வா ஒண்ணுமா இருக்கலாம், யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா ரெபேக்கா நான் நிக்கதான் மனசால விரும்புறேன், நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி திட்டி விட்டுருவா. சோ கோவத்துல அந்த பிஜேவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். திரும்ப வீட்டுக்கு வரும்போது சந்தேகத்துல கேர்ள் ஃபிரெண்டும் எங்கடா ரெபேக்கான்னு கேட்டா அவ இன்னும் ஆத்தல குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவான். அடுத்து இதே டைம்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன நம்ம ஆளுங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்க நேரத்துல மறுபடியும் தம்பிக்காரன் ஏபா அந்த டெவலப்பர் இங்கதான் இருக்கான், வேணும்னா அவனோட ஆபீஸ்க்கு போலாமா? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஹீரோவும் சரி உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணு, இடத்த வித்துட்டு கிடைக்கிற பணத்தை வச்சு உன்னோட லைஃப செட்டில் பண்ணிக்கோ. அட இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நானும் காத்திருந்தேன்னு நேரா அந்த டெவலப்பரோட ஆபீஸ்க்கே வண்டியை விடுறாங்க. இவனை ஷார்ட்டா மார்க்னு மைண்ட்ல வச்சுப்போம். நம்ம ஆளுங்களை பார்த்ததுமே வாப்பா நிக்கு, உனக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். ஆமா பையன் யாரு? என்னோட அண்ணன். சரி உள்ள வாங்க, எங்கிட்ட ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க கையெழுத்த போட்டா போதும். பீச் ஓரத்துல உங்களுக்காக பெரிய பங்களா இருக்கு, கூடவே நீ எதிர்பார்த்த மாதிரி அதிக பணத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். சடனா உள்ள வந்த ஹீரோ ஏன்பா நீங்க ஒரு பெரிய டெவலப்பர்னு சொல்றீங்க, இங்க ரெண்டு வேன் தான் இருக்கு, மத்தபடி வேலையாட்கள் ட்ரக்குன்னு எந்த ஒரு விஷயமும் இல்ல. ஒரு நிமிஷம் பதட்டமான மார்க்கு தம்பி, அது ஒண்ணும் இல்லப்பா, பசங்க பக்கத்து பில்டிங்ல வேலைக்காக போயிருக்காங்க அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சிருவான். இருந்தாலும் சந்தேகம் தீராத ஹீரோ அங்க இருக்க பெட்டியை லைட்டா செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள இரவு நேரத்துல பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி இருக்கு. அதோட பட்டன் அமுக்கும் போது லைட்டு சிகப்பு நேரத்துல எரியுது. அட லாஸ்டா தாடிக்காரனை காப்பாத்துறதுக்காக காட்டுக்குள்ள போகும்போது இதே மாதிரியே சிகப்பு நேர கண்களை தான் பார்த்தோம். அப்படின்னா வேணும்னே நம்மள பயமுறுத்தி இந்த இடத்த விற்க வைக்கிறாங்க. சோ இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு டே தம்பி கையெழுத்து போடாத, நாங்க முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸை படிச்சாகணும், சோ எங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சுவர்கள்ல இருக்க வித்தியாசமான ஓவியத்தை கை காட்டி அது என்னன்னு கேட்பான். இதுவா எனக்கு இந்த கலைநயமான ஓவியங்கள்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் ஏதோ ஒரு மார்க்கெட்ல வாங்கினேன், அப்படியே பிடிச்சிருக்கேன்னு இந்த இடத்துல மாட்டி வச்சுட்டேன். அடுத்த நேரா வீட்டுக்கு வந்ததுமே தம்பிக்காரன் ஹீரோ கிட்ட பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இந்த பாரு நீ தான் சைன் போட சொன்ன, ஆனா கையெழுத்து போட போற நேரத்துல வேணான்னு தடுத்துட்ட, என்னதான் உன் பிரச்சனை? டே நிக்கு, அந்த மார்க்கு நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது, நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறைக்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தாடிக்காரனை காப்பாத்துறதுக்காக காட்டுக்குள்ள போகும்போது புதர்களுக்கு நடுவுல வித்தியாசமான சிகப்பு நிற கண்களை பார்த்தேன். ஆக்சுவலா அதே மாதிரியான ஒண்ணு இப்ப அந்த மார்க்கோட வேனுக்குள்ளயும் பார்த்தேன். அப்படின்னா அவங்க தான் அந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஏமா இவன் எதுக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்? டெவலப்பர் எதுக்காக காட்டுக்குள்ள கண்ணாடியோட வரணும்? டே நிக்கு, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லல்ல? சரி வா, இன்னைக்கு நீயும் நானும் யாரும் இல்லாத நேரத்துல அந்த மார்க்கோட ஆபீஸ்க்கு போவோம். கதவை உடைச்சு உள்ள செக் பண்ணா நம்ம கிட்ட இருந்து அந்த பைத்தியக்காரன் எதை மறைக்கிறாங்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா அதுக்கப்புறம் நீயும் என்ன நம்புவ. ஆனா நிக்குக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. சோ கோவத்தோட வீட்டுக்குள்ள போயிடுவான். நேரா அறைக்கு வந்தவன் ரெபேக்கா இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு அம்மாவை எங்க போயிட்டான்னு கேட்டா மன்னிச்சிரு, அவ காலையில குளிக்க போனா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா இப்ப வரைக்கும் அவ திரும்ப வரல. யோ என்னைய அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா நீங்க யாருமே அவளை தேடி போகலையா? ஏப்பா எங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சுப்பா. தோ கடைசியா இங்க இருக்க பிஜே தான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனா. உடனே பிஜேவை சுத்தி வளைச்சு உண்மையை சொல்ல, அவளை நீ என்ன பண்ண? ஏய் நான் எதுவும் பண்ணல, அவன் ஆத்துல தான் குளிச்சிட்டு இருந்தா, வேணும்னா நீ அங்க போய் செக் பண்ணு. கோவத்துல நிக்க அங்க இருந்து போனதுமே பக்கத்துல வந்த தாடிக்காரனோட கேர்ள் ஃபிரெண்டு டேய் உண்மையை சொல்ல, நீ தான் அந்த ரெபேக்காவை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க. தோடா நீ பேசுற விதமே சரியில்லையே, ஏண்டி நேத்து நைட்டு நீயும் நானும் ஒன்னா இருந்தப்ப நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. இவன் சொன்ன வார்த்தையை கேட்டு பக்கத்துல இருக்க தாடிக்காரனுக்கு சம கோவம். கோவத்தோட வெளியில வந்தவன் நம்ம நிக்கு கூட ரெபேக்காவை தேடி காட்டுக்குள்ள வரான். ஆனா கடைசி வரைக்கும் ரெபேக்காவோட துண்டு மட்டும் தான் கிடைக்கதே தவிர அவளுக்கு என்னாச்சுங்கிற விஷயம் தெரிய வரல. கட் பண்ண அடுத்து பழங்குடி கிராமத்துல இருக்க ஒரு ஆளு மீன் பிடிக்கலாம் ஏரிக்கு வந்திருப்பாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய கரையை ஒட்டி நம்ம ரெபேக்கா இருக்க பாத்தீங்களா, அவன் நிக்கக்கூடிய விஷயம் தெரியுது. ஏமா நீ யாரு, எப்படி இங்க வந்து கேள்வி கேட்கும் போது அவளும் சிரிச்சுக்கிட்டே திரும்பும் போது அவளோட கண்கள் முழுக்க முழுக்க வெள்ளையா மாறி இருக்கு. நொடி பொழுதுல அந்த கிராமத்தான வசியம் பண்ணி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரியும் தெரியுது. ஒரு பக்கத்துல நிக்க பிஜே கேர்ள் ஃபிரெண்டு தாடிக்கார இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள மறுபடியும் ரெபேக்காவை தேடி கிளம்புறான். இன்னொரு பக்கத்துல ஹீரோ ஹீரோயின் அந்த மார்க் உண்மையாவே யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக திருட்டுத்தனமா அவனோட ஆபீஸ் கிட்ட வராங்க. இவங்க நேரத்துக்கு அதுக்கும் நல்லபடியா மழை பெய்யுது. அப்ப சடனா அந்த ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு கார் வருது. உள்ள இருந்து இறங்கக்கூடியது மார்க் தான். நேரா ஹீரோ ஹீரோயினோட காரை பார்த்து வந்துட்டு இருக்கான். பயந்து போன ஹீரோ டக்குன்னு பேக் சீட்ல போய் ஒளிஞ்சுப்பான். ஏன்னா மார்க் ஹீரோவை தான் பாத்திருக்கானே தவிர ஹீரோயினை பாக்கல. சோ பொறுமையா இவ்வளவு தைரியத்தோட விண்டோவை திறக்கிறா. அப்பதான் மார்க்கும் அம்மா நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் மன்னிச்சிருங்க, மழை பெய்யறதால என் வண்டி ஸ்டார்ட் ஆகல, சோ என்னோட ஃபியான்சிக்கு கால் பண்ணிருக்கேன். எது ஃபியான்சியா? ஆமா சார், என் கையில இருக்க மோதிரத்தை பாருங்க, எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு. சரி ரொம்ப நேரம் நிக்காதீங்க, பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு மார்க்
முறைச்சபடியே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். பரவாயில்லையே, உனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சா? யார் அந்த பிஜே கூடவா? அட இல்லப்பா, இது சாதாரண மோதிரம் தான். அந்த மார்க்கை ஏமாத்துறதுக்காக போய் சொன்ன. பதிலுக்கு ஹீரோவும் என்னோட ரெண்டாவது அப்பா, அதான் அந்த ஜாக் இருக்கான்ல, என் அம்மாவை ஏமாத்திட்டு பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டான். என் அம்மா என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா பாவம் நிக்கு, அவன் தனிமையில வாழ்ந்தான். இப்ப வரைக்கும் அவன் நினைச்சிட்டு இருக்கான் தன்னோட அப்பா தான் தனக்கான எல்லா பணத்தையும் அனுப்பிட்டு இருக்காருன்னு. கிடையவே கிடையாது. அப்பா அனுப்புற மாதிரி நான் தான் அவனுக்கான பணத்தை அனுப்பிட்டு இருக்கேன். பதிலுக்கு ஹீரோயினும், இந்த பாரு, நீ சொல்ற விஷயத்திலேயே எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நீ உன்னோட கெரியர்ல ஜெயிச்சிட்ட, ஆனா காதல்ல கண்டிப்பா நீ தோத்து போயிட்ட. சோ என்கிட்ட நெருங்கி பழக நினைக்காத. முதல்ல வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா அந்த மார்க்கோட ஆபீஸ் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. ஆரம்பத்துல இது நார்மல் ஆபீஸா இருந்திருக்கும்ல, ஆனா இப்ப பாக்கும்போது அந்த இடமே ஒரு லேப் மாதிரி இருக்கு. ஒரு சில அரிய வகையான உயிரினங்களையும் அதோட எலும்புகளையும் வச்சு இந்த பைத்தியக்காரனுங்க நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிருக்கானுங்க. பக்கத்திலேயே துப்பாக்கியும் இருக்கு. ஒரு சாதாரண டெவலப்பருக்கு எதுக்காக துப்பாக்கி? இந்த ஆராய்ச்சி கூட இவன் எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அடுத்து இன்னொரு பக்கத்துல காட்டுக்குள்ள ரெபேக்காவை தேடி வந்த நிக்கு, பிஜே இவங்க ஒரு குரூப் ஆகும். அப்புறம் அந்த தாடிக்காரன் கேர்ள் ஃபிரெண்டு, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பகுதியிலையும் தனியா பிரிஞ்சு தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் பிஜே வெளியில ரெபேக்கா ஒரு ஆத்தங்கரையை ஒட்டி நிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். அடி பாவி, காலையில இருந்து உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தோம் தெரியுமா? நல்ல வேலை, உன்னை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல வா, வீட்டுக்கு போலான்னு கூப்பிடும் போது அந்த ரெபேக்காவும் திரும்ப வா. ஆனா அவளோட கண்கள் வெள்ளையா இருக்க விஷயத்த பார்த்து பயபுள்ளைக்கு அல்ல இல்ல, நம்ம வீட்டுக்கு போக வேணாம், என் கூட வா, இந்த ஆத்துக்குள்ள போலாம், அப்படி இப்படின்னு நம்ம ஆளுங்களை வசியப்படுத்த ஆரம்பிக்கிறா. சொல்ல போனா ஒரு நிமிஷம் இவங்க ரெண்டு பேரும் தான் கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஆத்துக்குள்ள இறங்குற அளவுக்கு போயிடுவாங்க. நல்ல வேலை, கரெக்டா உள்ள வந்த ப்ரூட்டோ அங்க இருக்க ரெபேக்காவை பயமுறுத்தும் போது அடுத்த நிமிஷமே வசியத்தை விட்டு பிஜேவும் நிக்கும் சுயநினைவுக்கு திரும்பிடுவாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பிஜே துண்டக்கணும் துணியை காணும்னு நேரா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். ஆனா நிக்கு மட்டும் அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து இது எதுவுமே தெரியாத தாடிக்காரன் கேர்ள் ஃபிரெண்டு கூட ரெபேக்காவை தேடி போகும்போது அப்பதான் அவளும், என்ன மன்னிச்சிரு, நான் அதை வேணும்னு பண்ணல, சும்மா நடிக்காத. அந்த பிஜே சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும் போது, நீயும் அவனும் ஒரு முறை மட்டும் ஒன்னா இருந்தது கிடையாது, நிறைய முறை என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல. பதில் சொல்ல முடியாம கேர்ள் ஃபிரெண்டு அமைதியா இருக்கும்போது மரத்துல ஒளிஞ்சிருந்த அந்த அரக்க டப்புன்னு கீழே இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், துண்ட காணோம் துணியை காணும்னு ரெண்டு பேருமே தெரிச்சு ஓடுறாங்க. வழியில ஒரு ஆத்த கவனிக்கிறாங்க. இந்த ஆறோட மறுபக்கத்துல தான் நிக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஏற்கனவே ரெபேக்காவை பார்த்து பயந்து போன நிக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் எதை பார்த்து பயந்து இருக்காங்கன்னு ஒன்னும் புரியாம குழப்பத்தா இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு ஆத்த கடந்து இந்த தாடிக்கார மறுபக்கத்துக்கு வந்துட்டான். பின்னாடியே அந்த கேர்ள் ஃபிரெண்டும் வரலான்னு பார்க்கும்போது தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்த அரக்க கேர்ள் ஃபிரெண்டையும் கொத்தா தூக்கிட்டு போயிடுச்சு. ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ரெண்டு பேருமே திரும்ப வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப திடீர்னு யாரோ வாசல் கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. உள்ளுக்குள்ள பயத்தோடயே பொறுமையா கதவை திறக்கிற நிக்கு, அப்பா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறான். கட் பண்ணா இதே மாதிரிதான் மார்க்கோட ஆபீஸ்ல இருக்க ஹீரோவுக்கும் கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. திறந்து பார்த்தா வெளியில அந்த கேல்வின் அப்புறம் ஒரு சில பழங்குடி மக்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்க. உடனே ஹீரோ அந்த லேப்ல இருக்க எல்லா திங்ஸையும் காட்டி, உண்மையை சொல்லுங்க, அந்த காட்டுக்குள்ள என்ன மர்மங்கள் மறைஞ்சிருக்கு? ஒரு சாதாரண என் தாத்தாவோட நலத்துக்காக இந்த மார்க்கு இவ்வளவு விஷயத்த பண்றாங்கறத என்னால நம்ப முடியல. உடனே கேல்வினும், இவ்வளவு நாளா நாங்க மறைச்ச ரகசியங்களை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, என் கூட வான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினா அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதுக்கடையில வீட்டுக்கு வந்த நைனாவான ஜாக்க காட்டுறாங்க. என்னாச்சு, இவ்வளவு நாள் இல்லாம எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? எல்லாமே உங்களோட நன்மைக்காக தான். காட்டுக்குள்ள ஒரு அரக்க மிருகத்தை பாத்தீங்கல்ல, அது பல நூறு ஆண்டுகளா இங்க வாழக்கூடிய புராண மிருகங்கள்ல ஒண்ணு. உங்களை சாகடிக்கு தான் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சோ உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். தான் அப்பா ஒரு நல்லவன் நினைச்சிட்டு இருக்க நிக்கு இவர் சொன்ன எல்லாத்தையுமே அப்படியே நம்பிட்டான். பேச்சு பாக்கல. ஆமா, அந்த ஹீரோ எங்க போனா? ஆக்சுவலா அவனும் ஹீரோயினும் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்காங்க. சரி, இந்த வீட்டுல துப்பாக்கி இருக்கா? இருக்கே, என் கூட வான்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. அடுத்து கார் ஓடிட்டு இருக்க ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் கூட இருக்க வேணாங்கிற முடிவுக்கு வரான். இந்த பாரு, நான் அந்த பழங்குடி மக்கள் கூட போறேன், நீ நேரா வீட்டுக்கு போ. அந்த மார்க்கு எவ்வளவு பெரிய கெட்டவங்கிற விஷயத்த நிக்கி கிட்ட தெரியப்படுத்த. சரி, நீ எதுக்கும் சேஃபாருன்னு சொல்லிட்டு வேன் எடுத்துக்கிட்டு இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவா. இதுக்கடையில வீட்டுல மாட்டி இருக்க தாடிக்காரனுக்கு இங்க இருக்க சோல்ஜர்ஸ பார்த்ததுமே டவுட். எப்பா நல்லா பாரு, அவனுங்க கிட்ட பேட்ச் இல்ல, ஐடி நம்பர் இல்ல, அப்படின்னா இவங்க எல்லாம் உண்மையான ராணுவ அதிகாரிகள் கிடையாது. அப்புறம் இதுக்காக நம்மள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கான். இதுக்கடையில ஜாக்க வீட்டுல இருக்கக்கூடிய துப்பாக்கிகள்ல தோட்டாக்களை நிரப்பி நிக்கோட கையில கொடுக்குறான். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன், அந்த மார்க் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இங்கதான் இருக்கான். சந்தேகத்துல இவன் ஏன் இங்க இருக்கான்னு கேட்கும்போது கூட அந்த அரக்க மிருகத்தை அழிக்கிறதுக்கான வேலையில இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு மார்க்க இங்க இருக்க நிக்கோட பார்வையில ஒரு நல்ல மாதிரியே காட்டிட்டு இருக்கான். இதுக்கடையில மார்க் தாடிக்காரங்கிட்டையும் பிஜே கிட்டையும், இந்த பாருங்கப்பா, உங்களுக்கு அதிகமான பணம் வேணும்னா நாங்க சொல்ற வேலையை நீங்க செஞ்சா போதும், அப்படி இப்படின்னு அந்த அரக்க மிருகத்தை அழிக்கிறதுக்காக இப்ப இந்த ரெண்டு பேரையும் தான் கூட கூட்டு சேர்த்துட்டானுங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரோட கைகள்லயும் துப்பாக்கி கொடுக்குறாங்க. எப்பா, இதை வச்சு நாங்க அந்த மிருகத்தை சாகடிக்கணுமா என்ன? கிடையவே கிடையாது, உங்க உயிரை நீங்க பாதுகாத்துக்கோங்க, அந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கான வேலையை நாங்க பாத்துப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், டேனிக்கு இந்த போன படி முதல்ல ஹீரோனுக்கு கால் பண்ண, அவ எங்க இருந்தாலும் சரி உடனே வீட்டுக்கு வர சொல்லு. ஆனா அப்பா, இங்கதான் பக்கத்துல அந்த மிருகம் இருக்குல்ல, நான் வேணா அவளை ரொம்ப தூரமா தள்ளி போயிட சொல்லவா? டே அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, இது ஒரு பெரிய ப்ரொசீஜர், அதனால நீ ஹீரோயினை இங்க வர சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும். ஆனா ஜாக் எதுக்காக இப்படி சொல்றாங்கிற விஷயம் தான் சுத்தமா புரியல. அடுத்து காட்டுக்குள்ள பழங்குடி மக்கள் கூட வந்த ஹீரோ கேல்வின் மூலமா
ஒரு பழங்கால கதையை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். பல வருஷங்களுக்கு முன்னாடி பியாமின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாவீரன் இந்த பழங்குடி கிராமத்துல வாழ்ந்து வந்தான். மத்த குழந்தைகளை போல இல்லாம அவனுக்குள்ள நிறைய தெய்வ சக்தி எல்லாம் இருந்துச்சு. என்னதான் உலகத்துல நல்ல சக்தி இருக்கும் போது கண்டிப்பா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு தீய சக்தியும் இருக்கும். அப்படிதான் இந்த கொடூரமான அரக்க மிருகம் காட்டுக்குள்ள இருக்க உயிரினங்களையும் எங்களை மாதிரியான பழங்குடி மக்களையும் தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிச்சது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பியாமி நேரடியா அதோட குகைக்குள்ளேயே பூந்து பெனாஃபன் சொல்லப்படக்கூடிய அந்த கொடூரமான மிருகத்து கூட சண்டை போட்டு மொத்தமா உங்க தாத்தாவுக்கு சொந்தமான அந்த காட்டுக்குள்ளேயே அந்த அரக்க மிருகத்தை சரி வச்சாங்க. இருந்தாலுமே அந்த அரக்க மிருகத்தோட ஆன்மா தண்ணீரை தன்னோட ஆயுதமா பயன்படுத்துச்சு. மொத்தமா 3 பெண்களை அந்த அரக்க மிருகம் நேரடியா பார்த்தாலோ அப்படி இல்லனா ஆத்துக்குள்ள இறங்கினாலோ அவங்கள வசியப்படுத்தி தன்னோட அடிமைகளா மாத்தி ஆண்களை மயக்கி ஆத்துக்குள்ள இறக்கி கொலை பண்ணி அவங்கள தன்னோட பலமா மாத்திக்கும். ஏற்கனவே ரெபேக்காவையும் கேர்ள் ஃபிரெண்டையும் அந்த அரக்கன் தன்னோட அடிமையா மாத்திட்டான். 3வதா இருக்கக்கூடியது ஹீரோயின் மட்டும்தான். இப்ப அவளை வேட்டையாட துடிச்சுக்கிட்டு இருக்கு. தப்பி தவறி கூட ஹீரோயினும் அதோட வலையில விழுந்துட்டான்னு வையேன், கண்டிப்பா அந்த காட்டை விட்டு அந்த அரக்கனால தாராளமா வெளியில போக முடியும். இப்ப வேற வழி கிடையாது. ஹீரோயினை காப்பாத்தியாகணும். அண்ட் முக்கியமா அந்த அரக்க மிருகத்தை வேட்டையாடி ஆகணும். இந்த கதையை கேட்டு ஹீரோ ஒரு பக்கத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறான். இதே டைம்ல ஹீரோயின் இப்ப பாதுகாப்பா நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா உள்ள வந்த அடுத்த நிமிஷமே மறைஞ்சிருந்த மார்க் டப்புனு மண்டையிலேயே கட்டைய வச்சு அடிச்சுட்டான். நம்ம ஹீரோயினா அங்க இருக்க ட்ரக்லயும் கட்டி போட்டானுங்க. இதை கவனிக்கிற நிக்கு காப்பாத்தலாமேன்னு பக்கத்துல போகும்போது துப்பாக்கியை காட்டி அந்த மார்க் மிரட்டுறான். அப்பா இங்க என்ன நடக்குது? நீங்க அந்த அரக்க மிருகத்தை வேட்டையாடி என்னையும் என் நண்பர்களையும் காப்பாத்தாதான் இங்க வந்தேன்னு சொன்னீங்க. கவலைப்படாத, உண்மையோட சேர்த்து சில பொய்களை கலந்த, மத்தபடி எதுவும் கிடையாதுப்பா. அந்த மிருகத்தை இங்க கொண்டு வரதுக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு அது இந்த ஹீரோயின் மட்டும்தான். சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர. இந்த பாரு, நான் வந்தது உன்னை காப்பாத்தலாம் கிடையாது, இங்க இருக்க அரக்க மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக. என்ன அது மூலமா எங்களுக்கும் எங்க கம்பெனியை சேர்ந்த ஆளுங்களுக்கும் அளவுக்கு அதிகமான பணம் கிடைக்கும். முதல்ல வண்டியில ஏறு, அப்படி இல்ல மொத்தமா உன் கதையை முடிச்சிருவேன்னு துப்பாக்கி காட்டி புள்ளையவே மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம நிக்கு பிஜே எல்லாம் காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துப்பாங்க. அந்த அரக்க மிருகத்துக்காக காத்திருப்பாங்க. அப்ப நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல பக்கத்துல வந்த அரக்க மிருகம் பிஜே உட்கார்ந்து இருக்க காரை மொத்தமா புரட்டி விட்டுருச்சு. அதுக்கு மேல இருந்த ஒரு சோல்ஜரை லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிருச்சு. உருவத்துல வேற ஏதோ ஹல்க் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்குது. இந்த கலவரத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் எப்படியோ கட்டி இருந்த கயிறு எல்லாம் அவுத்துட்டு ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டா. அதுக்கப்புறமா தம்பி கிட்ட வந்தவ, இந்த பாரு உங்க அப்பா நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது. சொல்ல போனா இத்தனை வருஷமா உனக்கு தேவையான செலவுக்கான பணத்தை அனுப்புனது கூட உங்க அப்பா இல்ல, உன்னோட அண்ணன் தான். நிக்குக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுமே பையன் ஆனந்த கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில அந்த மிருகம் வேற சுத்தி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோயினும் நிக்கும் அங்க இருக்க காரு கடையில ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப ஒரு சோல்ஜரை அலேக்கா தூக்கி அவனோட கையை காலுன்னு தனித்தனியா பிச்சு போடும் பாருங்க. தக்காளி கொலை மாசா இருக்கும். ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு பிஜேவும் தாடிக்காரனும் கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாப்பாங்க. முதல்ல நிக்கு ஓடி வந்து எப்படியோ அந்த காரோட பேக் சைடுல ஏறிப்பான். அடுத்த ஹீரோயினும் வண்டியில ஏறலாமேன்னு பாக்கும்போது கரெக்டா உள்ள போந்த மார்க் நம்ம ஹீரோயினை வளைச்சு புடிச்சிட்டான். உடனே இப்ப அவனை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. அப்ப அங்க வந்து அரக்கம் இருக்கும். மார்க்கோட கதையை முடிச்சிருச்சு. பயத்துல தப்பிச்சு போலாமே நினைக்கும் போது பின்னாடி அந்த ஜாக்கு பையன் வந்துட்டான். ஹீரோயினை வளைச்சு புடிச்சிட்டான். இன்னொரு பக்கத்துல நிக்கு பிஜே தாடிக்காரன் இவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, டேய் என்ன ஆனாலும் சரி நம்ம திரும்ப அதே இடத்துக்கு போறோம். ஹீரோயினை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறோம். வண்டியை திருப்புன்னு கத்தனவன் வேணா வண்டியை திருப்பாத நேரா வேகமா ஓட்டுன்னு கத்துறான். டேய் என்ன பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்க, என்னாச்சு உனக்குன்னு பொறுமையா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த அரக்க மிருகம் காட்டுக்குள்ள இருந்து படு வேகத்துல இவங்க காரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. ஷார்ட் கன்னை வச்சு டப்புன்னு சுட்டு தள்ளுறான். ஆனா அந்த மிருகத்துக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காயமாவே தெரியல. பதிலுக்கு அது ஓங்கி ஒரு குத்தலாமேன்னு பாக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல பையன் வண்டியை திருப்பிட்டான். இது மூலமா அரக்க மிருகம் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துரும். நம்ம ஆளுங்க ஓட்டிட்டு போன காரும் அங்க இருக்க மரத்திலேயே டப்புன்னு இடிச்சிரும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தாடிக்காரன் கண்ண முழிச்சு பாக்கும்போது பக்கத்துல ஒரு பயல கூட காணோம். அப்ப திடீர்னு ரெபேக்காவும் இவனோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு 2 பேருமே முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த அரக்க மிருகத்தோட வசியத்துக்குள்ள இருக்காங்க. அப்புறம் என்ன தாடிக்காரனையும் வசியப்படுத்த இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. அடுத்த ஹீரோ அந்த கேல்வினை கூட்டிக்கிட்டு மறுபடியும் தான் வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ள யாரும் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு செல்லப்பிராணியான ப்ரூட்டோவை கூட்டிக்கிட்டு வேகமா காட்டுக்குள்ள வரான். அங்க கார்கள் கவர்ந்திருக்க விஷயத்தையும் அரக்க மிருகத்தோட கால் தடத்தையும் பார்த்து தன்னோட நண்பர்களுக்கு ஆபத்துங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா மொத்த பேருமே இறந்துட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. தம்பிக்காரன் பிஜே இவங்க 2 பேருமே அந்த அரக்க மிருகத்தோட குகைக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த தாடிக்காரன் மட்டும் இறந்து போயிட்டான் போல. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. கேல்வின் கிராமத்துக்கு போயிட்டு தங்களோட பழங்கால ஆயுதங்களை இங்க கொண்டு வந்திருக்காரு. பாக்குறதுக்கு அது என்னமோ சாதாரண கட்ட மாதிரி தான் இருக்கு. இப்ப அத ஹீரோவோட கையில கொடுத்துட்டு வா அந்த மிருகத்தோட கதையை முடிச்சு உன் நண்பர்களை காப்பாத்தி கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு கேல்வின் கிட்ட இருக்க மேப்போட உதவியால நேரா அந்த அரக்க மிருகத்தோட கேவ நோக்கி போறாங்க. ஆனா அங்க ஏற்கனவே அந்த வில்ல பையன் பிடிக்கப்பட்ட ஹீரோனை கூட்டிக்கிட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கான். ஏன்னா கடைசியா இருக்கக்கூடிய ஹீரோயினையும் தன்னோட அடிமையாக்கினா மட்டும்தான் அந்த அரக்க மிருகத்தால இந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியும். ஆனா இதெல்லாம் எடுத்தோம் கௌத்தம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெரிய சடங்கு நடக்கும். அந்த சடங்கு நடக்கக்கூடிய கேப்ல மிருகம் டைவர்ட் ஆகும் இல்லையா, அதை தனக்கு சாதகமாக்கிட்டு வில்ல தண்ணி மூலமா ஷாக்க கொடுத்து ஒட்டுமொத்தமா அந்த மிருகத்தோட கதையை முடிக்க பாக்குறான். அதுக்காக தான் ஹீரோயினை இந்த கேவுக்கும் கொண்டு வந்திருப்பான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவளை உட்கார வச்சுட்டு பயபுள்ள அங்க இருந்து கிளம்பிட்டான். அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு அரக்க மிருகமும் கேர்ள் ஃபிரெண்டு அப்புறம் அந்த ரெபேக்கா
ஷேக்காவும் வந்துட்டாங்க. ஒரு பக்கத்துல மிருகம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை தன்னோட அடிமையா மாத்திட்டு இருக்கு. இதுக்கடையில ஹீரோவும் கேல்வினும் கரெக்டா அதே கேவுக்கு வந்துட்டாங்க. ஒளிஞ்சிருக்கக்கூடிய தன்னோட அப்பாவையும் ஹீரோ பாத்துட்டான். ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை. கண்ணு கட்டுற தூரத்துல தான் அந்த சடங்கு நடந்துட்டு இருக்கு. முதல்ல ஹீரோவை அடிச்சு தள்ளிட்டு தண்ணியில ஷாக்க வச்சு ஹீரோயினையும் அங்க இருக்க அரக்க மிருகத்தையும் அழிக்கலாம் ட்ரை பண்ணும் போது நம்மால் சும்மா இருப்பானா நைனாவை கீழே தள்ளி அந்த ஷாக்கை இவனுக்கு வச்சு விட்டான். சோ சம்பவத்திலேயே நைனா மயங்கி போயிடுவான். இதுக்கடையில பதுங்கி இருந்த கேல்வின் தாங்கிட்டு இருக்க ஆயுதங்களை தூக்கி போடும்போது அதுல ஒண்ணு பறந்து போய் கரெக்டா மிருகத்தோட கண்ணுல குத்திரும். அடுத்த நிமிஷமே வசியத்துக்குள்ள இருந்த 3 பெண்களும் மறுபடியும் சுயநனவுக்கு திரும்பிடுவாங்க. இதை கவனிக்கிற ஹீரோவும் நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, என் தம்பியும் கேல்வினும் இங்கதான் இருக்காங்க, முதல்ல அவங்கள காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா நானும் வரேன். அடுத்த நேரா சிறை வைக்கப்பட்டிருக்க தம்பி கிட்ட வரான். அவனை காப்பாத்திட்டு ஆமா பிஜேபிக்கும் தாடிக்காரனுக்கும் என்னாச்சு மன்னிச்சிடு, அந்த அரக்க மிருகம் என் கண்ணுக்கு முன்னாடியே அவங்கள தன்னோட இரையாக்கிருச்சு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மறைஞ்சிருந்த ஜாக்கு டப்புன்னு துப்பாக்கி வச்சு சுட்டுட்டாங்க. ஹீரோவோட இடுப்புல காயம் பட்டுருச்சு. ஆனா அந்த நேரத்துல கூட டே தம்பி நீ தப்பிச்சு போயிடு, நான் இவனை பாத்துக்கிறேன், இல்ல வா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை சமாளிப்போம், இல்லடா நீ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ட, அதனால இந்த சித்தப்பனோட கதையை நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு உன் அண்ணன் நான் சொல்றேன் எனக்காக இந்த இடத்த விட்டு வெளியில போன்னு நிக்க அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சுட்டு ஜாக்கு கூட மறுபடியும் சண்டை. கிட்டத்தட்ட நைனாவோட கதையவே நம்ம ஹீரோ முடிக்க போற நேரத்துல ஏற்கனவே மிருகத்து கூட சண்டை போட்ட கேல்வின் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு மாய புல்லாங்குழல கையோட கொண்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலா அது அந்த அரக்கனோட ஆன்மாவையே மொத்தமா அழிக்கக்கூடிய ஒரு மாய பொருளாம். சோ இப்ப அதை எடுத்து மிருகத்தை பார்த்து பயங்கரமா ஊதும் போது அதால அந்த சத்தத்தை தாங்கவே முடியல. சொல்ல போனா கண்ணுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆவி உடல் காத்தோட காத்தா மறைஞ்சு அழிஞ்சும் போக ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, அரக்கன் இறந்து போன அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுரங்க பாதையும் உடைய ஆரம்பிக்குது. வெளியில இருந்து இதை கவனிக்கக்கூடிய நிக்கு ஹீரோவை காப்பாத்தலாமேன்னு மறுபடியும் பக்கத்துல வரும்போது டப்புன்னு குகை மொத்தமா லாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அந்த அரக்க மிருகத்தை அழிச்சதோட ஹீரோவும் கேல்வினும் பாவம் அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. மனசுடைஞ்சு போனவன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஹீரோ இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த ஹீரோனாலையும் புரிஞ்சுக்க முடியுது. கடைசியில உயிர் பிழைச்ச 4 பேரு நம்ம ஹீரோவோட செல்லப்பிராணியான புரூட்டோவை கூட்டிக்கிட்டு தாத்தாவோட பரம்பரை நிலத்தை அந்த பழங்குடி மக்கள் கிட்டயே ஒப்படைச்சிட்டு மறுபடியும் நகரத்தை நோக்கி கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட வரேன். பாய், தேங்க்யூ.